गाइस ட்ரக்கிங்கிறது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது. இது ஒரு ஆன்மீக தேடல். இந்த மலையில நீங்க உங்களையே தேடலாம். அது இமயமலை போனா சூப்பர் ஸ்டாரே பார்க்கலாம். ஜோக்கியா? ஜோக்கு. Don't feel bro, nice joke. உன்னதான் தேடிட்டு இருந்தேன். வா. தேங்க்ஸ் படி. It's okay. Guys. நீங்க ரெஸ்ட் பண்ணலாம். Hey guys, can we have your attention please? We have an announcement to make. Birthday? No, Baby? actually no. The thing is, we have decided to get separated. What? Come on. We thought you were made for each other. கல்யாணம் பண்ணும்போது நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா வாழ்ந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அது உண்மை இல்லைன்னு. அவ யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் வேற வேறையா இருக்கு. எதுவுமே ஒத்து போல, எதையுமே ஏத்துக்க முடியல. ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த புரிதல் இருக்கும்போதே பிரியறது நல்லதுன்னு தோணுச்சு. We have mutually decided to get divorced. Buddy, listen to me, okay? I know it's hard, but அவசரப்பட வேண்டாம், okay? Take your time. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும்ல? நீங்க ரெண்டு பேரும் என்ன மாமியாரும் மாமனாரும் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை பிறந்தா எப்படி சரியாகும்? That's the psychology behind what we say. Bro, brilliant decision. ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு அவசியமே இல்ல. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியா இருக்க முடியலன்னா அப்போ தனித்தனியா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லையே. மனசுல எந்த காதலும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு என்ன சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்ச மாதிரியா வைக்க போறாங்க? இதுல குழந்தை வேற. லுக், காதலுக்கு பிறக்கிறது தான் குழந்தை, காமத்துக்கு பிறக்கிறது வெறும் பிண்டம். அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டைனாலையும் பிரச்சனைனாலையும் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்காது, குழந்தை வாழ்க்கையும் நாசமா போயிடும். பிரதர், நீங்க எடுத்தது கரெக்டான முடிவு. யூ கோ ஹெட். மை ஃபுல் சப்போர்ட் ஃபார் யூ. Thank you Karthik. குட் டெசிஷன் பிரதர். That was a bad speech. உனக்கு புரியல அவ்வளவுதான். பல்லவி, என்னது இது? Half boil. இங்கேயும் அதேதான். ஜோக் பிரதர், ஜோக். அருண் ப்ரோ. ப்ரோ, இங்க தான் இருக்கேன், சொல்லு. நீங்க குடிக்க மாட்டீங்களா? நோ. இந்த பொண்ணுங்களே சூப்பர் பிரதர். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணம்னு வந்துட்டா எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. குடிச்சிருக்கேன் பிரதர், தப்பா நினைக்காது. கார்த்திக், வேணாம், போதும். கல்யாணத்துக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரோ பாத்தீங்க? ஒரு 4-5. ஓ, பல்லவி உங்களுக்கு 5ஆவதா? ஒருவேளை அந்த 4 பொண்ணுங்களை யாராவது செட்டா இருந்தா நீங்க பல்லவியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? ஸோ பல்லவி வந்து ஒரு ஆப்ஷன், சாய்ஸ் இல்லை. ஆனா எனக்கு அப்படி இல்லை. என் வாழ்க்கையை அவதான் கல்யாணம் பண்ணி சாகிற வரைக்கும் கூடிய வாழலாம் ஆசைப்பட்டேன். அப்ப எந்ததானே ட்ரூ லவ்? கார்த்திக், you're drunk. No, Pallavi, let him talk. It's okay. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க நிறைய பேசுவீங்களா? நிறைய பேசியிருக்கோம். அருண் பிராட் மைண்டட். நீயாவே இரு, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக எதுவும் மாத்திக்க வேண்டாம்னு சொன்னார். யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்கவே இல்லையா? இது லூசு ப்ரோ. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உடனே சொல்லியிருக்கோம். அப்படி அவர் சொல்லியிருந்தா நான் இப்படி லூஸ் மாதிரி இருந்திருக்க மாட்டேன். கார்த்திக், போதும், நீ போய் தூங்கு. நாங்கெல்லாம் தூக்கம் வந்தால் தான் தூங்குவோம். தூங்குற மாதிரி நடிக்க தெரியாது. கார்த்திக், அட்லீஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு. அது விடுங்க ப்ரோ. நான் ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கவா? Go ahead. கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இல்லாம வேற ஒருத்தன் கூட ஓடி போனா அதுக்கு என்ன ப்ரோ சொல்வீங்க? Some illegal affair.
கள்ள காதல். அதே நான் காதலிச்ச பொண்ணு நீ கல்யாணம் பண்ணா அதை மட்டும் என் கள்ள கல்யாணம்னு சொல்ல மாட்டேன்றான். பல்லவி, பல்லவி, வாட் இஸ் திஸ் பல்லவி? பல்லவி, எப்படிமா இருக்க? அப்பா எப்படி எங்க சர்ப்ரைஸ் சொல்லிட்டு வந்த ரியாக்ஷன் நாங்க பாத்துக்க முடியுமா? சகல எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உள்ள வாங்கப்பா. வீடு அப்படியே ஃபாரின்ல மாதிரியே இருக்கு. ஏய் ஃபாரின்ல தான்டா இருக்கோம். எங்க மாமா? காஃபி. ரொம்ப லேட். வேலைக்கு ஆட வைக்கலாம். இவன் இங்க என்ன பண்ற? மாமா எப்போ வந்தீங்க? வாங்க அருண். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது கார்த்திக், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அப்படியா? அப்படியா என்னப்பா சார்? சொல்லியா நீ? ஆமா சார். எங்களுக்கு கூட கார்த்திக் நல்லா தெரியும். எங்க வீட்டுல தான் குடியிருந்தா அப்படி. மாடியில மாடியில. பக்கத்து சைடில் தான் வேலை பார்க்குறாரு. இப்போ ஆஃப் பீரியட், அதான் 10 நாள் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காரு. ஆமா சார், கரெக்டா சொன்னார். பெஸ்ட் ஃப்ரெண்ட். பரவாயில்லையா, சூப்பர் பவர். இங்கே வந்து செட்டில் ஆயிட்ட. உலகம் சின்னதாயிடுச்சு. ஆமா சார், சின்ன உலகம். அப்பா சொல்லுமா. நீங்க டயர்டா இருப்பீங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. சரி. வெல்கம் ஹோம் சார். மாமா குளிர் அடிக்குது. குளிக்கிறத விட குடிக்கிறது தான் பெஸ்ட். சும்மா வாயா. பார்ட்னர். ஏய், கார்த்திக், நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் அருண் சமாளிச்சிட்டாப்லையே. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புனதா சந்தேகமே வரும். வேண்டாம் கார்த்திக், அது ரொம்ப. பல்லவி, காம்டா. கார்த்திக், நீ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே? ஓகே, தென் டூ ஒன் திங். ப்ராமிஸ் மீ, நீ எதுக்காக இங்க வந்தேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. எதுக்கெல்லாம் எதுக்கு ப்ராமிஸ்? ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. ப்ராமிஸ். ப்ராமிஸ். என்னையா கார்த்திக், இவ்வளோ பெரிய மாலா இருக்கு. இதை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போட்டிருக்க. ஆமா சார், ஆமாம். நீங்கெல்லாம் நிறைய வந்து சுத்தி இருப்பல்ல. சுத்தவா சார் ஏய் வந்து. சுமித்ரா, எப்படி இருக்க? யா ஃபைன். அப்பா, இது சுமித்ரா, என்னோட ஃப்ரெண்ட். அங்கிள் வணக்கம். ஓ வணக்கம்மா. நம்ம நாட்டு விட்டு இவ்வளவு தூரம் வந்து கலாச்சாரத்தை மறக்கல. என்னம்மா இது? இந்த பையன் அவங்கள போய் மம்மின்னு கட்டி பிடிக்கிறான். அது வந்துப்பா, முதல்ல சுமித்ராவும் ராஜேஷும் ஜென்னியும் மைக்கேலும், இப்போ சுமித்ராவும் மைக்கேலும் ஜென்னியும் ராஜேஷும். மாமா அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தை சப்டைட்டில் இல்லாம பார்த்த மாதிரி ஒரே கொடூரமா இருக்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னப்பா? சப்டைட்டிலோட எக்ஸ்பிளைன் பண்றேன். மூவ். இப்போ நீங்க பார்க்க போறது யாருக்கு மாப்பிள்ளை யாரோ. சீசன் 1 எபிசோட் 1. சுமித்ரா ராஜேஷ் டு மை லெஃப்ட், ஜெனி மைக்கேல் டு மை ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சுமித்ரா ராஜேஷ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கங்க்ராட்ஸ். வேறஸ் ஜெனி மைக்கேல் பாவம் ஃபேமிலி பிரஷர்னால கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா டார்ச்சர் தாங்க முடியல. எபிசோட் 2 சுமித்ரா ராஜேஷ்க்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ப்ரொடக்ஷன் 1. அண்ட் ஜெனி மைக்கேலுக்கும் அதே மாதிரி தான். ப்ரொடக்ஷன் நம்பர் 1. எபிசோட் 3 த ட்விஸ்ட். ப்ரொடக்ஷன் நம்பர் 1க்கு அப்புறம் தான் தெரியுது ராஜேஷ்க்கு ஜெனியோட ஒரு சைட் ட்ராக் இருக்குன்னு. பெரிய பூகம்பம் வெடிச்சது. ஆக்ஷன் சீக்வென்ஸ். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ராஜேஷ் ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சுமித்ரா மைக்கேல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஷிஃப்ட். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஜோடிக்கு ஆளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. பல்லவி, ப்ளீஸ் பிரிங் த லேட்டஸ்ட் ப்ரொடக்ஷன். வெக்கப்படாதீங்க பல்லவி, வாங்க. கரெக்ட். It is now a happy family, boys and girls. இது சீசன் 2 ஓட ட்ரெய்லர். This can be the future. என்ன கன்றாவியா இது? மம்மூர்ல எப்ப மாமா அப்படி மாறும்? டேய், நீ ஒரு ஆளு. அட
ஏய் என்னப்பா ஆச்சு? மல்டிபிள் பேரண்ட் டிஸார்டர். ம். அப்பா சார் 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 பொறுமையா பார்த்து. அந்த மெகா சீரியலுக்கு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதை பார்த்தோன்னே எனக்கு பர்சனலாக ஏதோ தோணுது. பர்சனல்னா உங்க வாழ்க்கையிலயும் சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் அப்படியே தான். ஏய் சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ வேற. உனக்கு நம்ம செல்வம் ஞாபகம் இருக்கா? செல்வம். சென்னையில் உங்க ஃப்ரெண்டு அவங்க பொண்ணு கூட லவ்னு ஏதோ அட்வைஸ் பண்ணீங்களே. அதே தான்ப்பா. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணால அவனை தள்ளி வச்சுட்டு வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். கல்யாணம் நான் 10 நாள்ல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாப்பா. ஆமாப்பா, தப்பு கணக்கு போட்டுட்டேன். அந்த பொண்ணு லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ஒரு உயிராவது மிஞ்சிருக்கும். சரி விடுங்க சார், அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்னப்பா பண்ண முடியும்? அது அவங்க குடும்பத்தில் நடந்துச்சு. அதே மாதிரி என் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா? புரியலையா அங்கிள்? அது ஒன்றும் இல்லைப்பா. நம்ம பல்லவியும் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையா லவ் பண்ணியிருக்கா. அது எப்படி நீங்க சொல்றீங்க? அது என்னால தாங்கிக்க முடியாது. வேணாம். நிஷா, அங்கிள் சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? அவ மனசுல ஏதாவது இல்லை யாராவது இருக்காங்களா? யாருமா அது? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அங்கிள்? நிறுத்தவா போறீங்க? இட்ஸ் டூ லேட். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அங்கிள். வந்த வேலையை முடிப்போம். வரேன். இல்லை, அப்போதான்ப்பா தெரிஞ்சது. செல்வம் மக தூக்கில் தொங்கிட்டான்னு கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரலப்பா. அதே மனோநிலையில தான் பல்லவியும் இருக்கா. இப்போ அவ எப்படி யோசிக்கிறாளோ, நல்லா இருக்காளா, சந்தோஷமா இருக்காளா, இதே தான்ப்பா என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அதான் உடனே கிளம்பி ஓடி வந்துட்டேன். நீ அருணுக்கும் நல்ல ஃப்ரெண்டு, எங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல வெல்விஷரு. நீ சொல்லுப்பா, பல்லவியும் அருணும் சந்தோஷமா இருக்காங்களா? அது எப்படி சார் நான் வேலை சொல்லுங்க? சூப்பரு. ஓவர பில்டப் கொடுக்காம கேட்டதுக்கு மட்டும் பதில் நான் சொல்லுங்க. யோசிச்சுட்டு இருக்கேன். மனுஷனுக்கு மனசு மாதிரி வீட்டுக்கு ஒரு பெட்ரூம். மனசு என்ன சொல்லுதோ அதானே நம்ம கேட்போம். பெட்ரூம்ல என்ன நடக்குதோ அதானே வாழ்க்கையிலயும் நடக்கும். புரிஞ்சுதா சார்? அப்படி பெட்ரூம்ல என்னதான் நடக்குது? ஒன்றும் நடக்கலையே. அது எப்படி உனக்கு தெரியும்? வீட்டில் 3 பெட்ரூம் இருக்கு. அருண் பல்லவி கூட தூங்கலாம்ல? தூங்குறது இல்லையே, என் பெட்ரூம்ல தான் தூங்குறாரு. என்ன பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியல. நிஜமாவா சொல்ற? இன்னைக்கு நைட் நீங்களே பாருங்களேன். நீ ரெடி ஒளிபரப்பு.